ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். உன் வாழ்க்கையில் அனைத்து மங்கள்களும் கிடைக்கப் போகிறது. பயம், பதட்டம், கோபம் இது அனைத்துமே உன் வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. இவை எப்பொழுதுமே உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாகத்தான் இருக்கும் என்பதை முதலில் மனதில் தெளிவாக வைத்துக்கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய நேரத்தை நீயே வீணடித்து விடாதே. அனைவருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், கஷ்டங்கள், போராட்டம் என்று இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சிலவற்றை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை செய்ய துவங்கினால்தான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும். அதை விட்டுவிட்டு நடந்ததை எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருப்பதாலோ, முடிந்ததை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதாலோ முடிந்தது மீண்டும் வந்துவிடுமா என்ன? அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீ அதை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயன்று கொண்டுதான் இருக்கிறேன். உன்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்குவதற்கு வழியை கேட்கிறாய். இதுவெல்லாம் கனவாகியே போய்விடுமோ என்று நீ ஏங்கிய விஷயத்தை உன் கையில் நான் கொடுக்கப் போகிறேன். உன் கையில் ஆனந்தமாகவே நான் தரப்போகிறேன். என்னிடம் வா குழந்தையே, சந்தோஷமாக பெற்றுக்கொள், சந்தோஷமாக இரு. இனிதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நன்மை உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகிறது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை எட்டப் போகிறாய். முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் கவலைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட உன்னால் உணர முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். உன்னை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என் குழந்தையே. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த சூழ்நிலையை அனுபவித்துதானாக வேண்டும், கடந்துதான் செல்ல வேண்டும். அதற்கான மன தைரியத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து உன்னை குறைப்பதற்கு என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டுமோ அதற்கான மன தைரியத்தையும் மன உத்வேகத்தையும் நான் உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது வாழ்க்கையின் சிறு பகுதிதான். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டதால் வாழ்க்கையை முழுவதுமாக தோல்வியை அடைந்து விட்டேன் என்று நீயாக தவறாக முடிவு எடுத்து விடாதே. எதுவுமே இங்கு நிலையானது அல்ல. நீ இருக்கும் வரை, வாழும் வரை இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் மிக தொலைவில் இல்லை, மிக அருகில்தான் இருக்கிறது என்பதை முதலில் தெல்ல தெளிவாக புரிந்து கொள். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆவப்போவதே இல்லை. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றுவதற்காகத்தான் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு நான் உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. புரிந்து கொள்ளவும் நிம்மதியில்லாமல் நீ இருப்பதால் அதை புரிந்து கொள்ளவும் மறுத்து கொண்டிருக்கிறாய். எதை நினைத்தும் பயப்படாதே, நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். எப்பொழுதுமே வாய்மையை கடைபிடிக்க கற்றுக்கொள். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற வாக்குறுதியை மனதில் ஏற்றுக்கொள். விசுவாசமும் பொறுமையும் நம்பிக்கையையும் அதிகமாக வைத்துக்கொள்.
நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் சோர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் துவண்டு போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய், அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, கஷ்டப்படாத மனிதனும் கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கடந்தேதான் தீர வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி நான் தருவேன். இமைப்பொழுது முன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் எல்லாம் உன்னை தேடி வரும். நான் அதை வர வைப்பேன். கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியத்தை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பு பெற்ற என் பொக்கிஷமே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று யோசி. உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார்.
சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதுவும் இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கெதற்கு?
என்னுடைய கரங்களை இறுகப் பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகழகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்று விட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார்.
அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது. வாழ்வை முடித்துக்கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர். எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதையுமே வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் உற்று நோக்கிக் கொண்டால், கவனமாக அதை பார்த்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையை கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தி செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே, அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார், அந்த கஷ்டத்தை நிச்சயம்
நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய்.